கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவானை பற்றிய ஒரு சிறிய பகுதியை நற்செய்தியிலே, யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வாசகத்திலே கேட்டோம். இதனுடைய ஆழமான உட்பொருளை, குறிப்பாக திருமுழுக்கு யோவான் பற்றிய உண்மை பொருளை அறிந்து கொள்ள இந்த நற்செய்தி பகுதி நமக்கு மிக பெரும் துணையாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு இந்த கருத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள முற்படுவோம். திருமுழுக்கு யோவானை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட கடைசி வரி அதுதான் சரியானது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும். இந்த மொழிபெயர்ப்பு அவ்வளவாக நமக்கு உணர்த்துவதாக இல்லை. பழைய மொழிபெயர்ப்பிலே பார்த்தோம் என்று சொன்னால், அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். மிக அருமையாக, எளிமையாக இந்த கருத்தை எடுத்து சொல்கின்ற வகையாக இந்த வார்த்தைகள் அமைகிறது. அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். திருமுழுக்கு யோவானை பற்றி இந்த ஒரு வாக்கியமே போதும், அவர் யார் என்று நமக்கு மிக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, பல இடங்களிலே ஒருவர் பொறுப்பாளராக இருப்பார், அவருக்கு உதவியாளராக இருப்பார். பள்ளிக்கூடங்களிலே, கல்வி நிறுவனங்களிலே தலைமை ஆசிரியர் என்று ஒருவர் இருப்பார், உதவி தலைமை ஆசிரியர் என்று ஒருவர் இருப்பார். பங்குகளிலே பங்கு தந்தை என்று ஒருவர் இருப்பார், உதவி பங்கு தந்தை என்று ஒருவர் இருப்பார். பொறியாளர் என்று ஒருவர் இருப்பார், அவருக்கு உதவி பொறியாளர் என்று, இளநிலை பொறியாளர் என்று இருப்பார். இவர்களெல்லாம் இந்த உதவி என்று ஒரு இணைப்போடு பணியாற்றுகின்றவர்கள் எல்லாம் அந்த பொறுப்பாளருக்கு உதவியாக இருக்க வேண்டுமே ஒழிய பொறுப்பாளருக்கு இணையாக இருக்க முற்படுகின்ற பொழுது அங்கேதான் சிக்கலும் பிரச்சனைகளும் வரும். பங்கு தந்தை என்று சொன்னால் அவர் முடிவெடுக்கக்கூடிய அந்த முதல் நிலையிலே இருக்கின்றார். உதவி பங்கு தந்தை அவர் எடுக்கின்ற முடிவுகளை எல்லாம் உடனிருந்து செயல்படுத்துகின்றார். நானும் குருதான், நீங்களும் குருதான் என்று இரண்டு பேரும் சண்டை போட்டு கொண்டால் கந்தரகோலம்தான், ஒரே சண்டையும் சச்சரவும் தான் வரும். மாமியார் மருமகள் சண்டை இங்கேயும் உண்டு. கல்வி நிறுவனங்களிலே உதவி தலைமை ஆசிரியர் என்று சொல்லக்கூடியவர் தலைமை ஆசிரியர் என்ன முடிவெடுக்கிறாரோ, என்ன நினைக்கின்றாரோ, எதை செய்கின்றாரோ அதற்கு உதவியாக இருக்கின்றவர் தான் அந்த உதவி தலைமை ஆசிரியர் என்று சொல்லக்கூடியவர். எனவே அன்புக்குரியவர்களே, உதவி என்பது அந்த வார்த்தையோடு இணைந்திருக்கிறது. எனவே உதவி என்பது யாருக்கு? தலைமை ஆசிரியருக்கு. உதவி என்பது யாருக்கு? பங்கு தந்தைக்கு. உதவி என்பது யாருக்கு? அந்த பொறியாளருக்கு. இதிலே கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் இந்த நற்செய்தியிலே வரக்கூடிய இன்றைய வாசகம். மெஸ்ஸையா ஆண்டவர் இயேசு. அந்த ஆண்டவர் இயேசுவுக்கு உதவியாக வந்தது யார்? திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவானும் நானும் மெஸ்ஸையா என்று நினைத்து கொண்டால் அங்கே நிச்சயமாக மீட்பின் வழி பிறந்திருக்காது, அதற்குரிய ஆயத்தம் செய்திருக்க முடியாது. ஆனால் திருமுழுக்கு யோவான் மிக தெளிவாக தன்னை பற்றி அறிந்த, அடையாளம் தெரிந்த ஒரு மனிதராக இருக்கின்றார். எனவே தான் அவர் சொல்கிறார், நான் ஒளி அல்ல, ஒளிக்கு சாட்சியம் பகர வந்திருக்கின்றேன். நான் வார்த்தை அல்ல, மாறாக பாலை நிலத்திலே வார்த்தைக்காக ஒலிக்கின்ற ஒளியாக நான் வந்திருக்கின்றேன். நான் மெஸ்ஸையா அல்ல, அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க தகுதியற்றவன். நான் கொடுக்கின்ற இந்த திருமுழுக்கு தண்ணீரால் நான் கொடுக்கிறேன், தூய ஆவியினால் அவர் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர்தான் மணமகன், நான் அந்த மணமகனுக்கு துணையாக வந்தவர். எனவே மணமகனுடைய தோழனே ஒழிய மணமகன் நான் அல்ல. எனவே அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்ற தெளிவான ஒரு சிந்தனை கொண்டவராக தன்னையே தாழ்த்தி எதற்காக வந்தாரோ அந்த ஒரு பணியை சிறப்பாக செய்கின்ற ஒரு பாணியை இந்த திருமுழுக்கு யோவானிடம் நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆங்கிலத்திலே சொல்வார்கள், jealousy competes, envy destroys, empathy helps, love empowers என்று சொல்வார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் திருமுழுக்கு யோவானுக்கு மிக பொருத்தமாக அமைந்திருக்கிறது. அவர் பொறாமையினால் அல்ல,
போட்டியினால் அல்ல. இன்றைக்கு நற்செய்தியிலே பாருங்கள், திருமுழுக்கு யோவானிடம் அவருடைய சீடர்கள் வந்து சொல்கின்றார்கள், போதகரே, நீர் ஞானஸ்நானம் கொடுத்து திருமுழுக்கு அளித்தீரே, சாட்சியம் சொன்னீரே, அந்த மனிதர் இப்பொழுது திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற அந்த போட்டி மனப்பான்மையிலே, பொறாமையிலே, அவர்கள் எங்கே வளர்ந்து விடுவார்களோ வந்து விடுவார்களோ என்று நினைத்து இவர்கள் திருமுழுக்கு யோவானிடம் வந்து சொல்கின்றார்கள். ஆனால் திருமுழுக்கு யோவான் உண்மையான அன்பின் அடிப்படையிலே அவர் வளர வேண்டும், ஹி எம்பவர்ஸ், நான் குறைய வேண்டும் என்ற அந்த வார்த்தைகளை சொல்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இதுபோன்ற போட்டியும் பொறாமையும் நம்மிடம் இருக்கும் என்று சொன்னால் அங்கே உண்மையான வளர்ச்சி இருக்காது, வாழ்வு இருக்காது. அழிவும் பலவிதமான சண்டை சச்சரவுகளும் தான் இருக்கும். மாறாக உண்மையான அன்பு இருக்கும் என்று சொன்னால் அங்கே வாழ்வு இருக்கும், வளர்ச்சி இருக்கும். பல நேரங்களிலே இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். ஒரே பணியை செய்கின்றோம் என்ற நிலையிலே நாம் இருப்போம் என்று சொன்னால் இதில் போட்டி என்ன, பொறாமை என்ன? எல்லாம் இறைவனுக்கு, எல்லாம் இறைவனுடைய மகிமைக்கு என்று செய்கின்ற பொழுது உண்மையான தாழ்ச்சி உடையவர்களாக திருமுழுக்கு யோவானை போன்று நாம் இருப்போம் என்பதை உணர்ந்து இந்த தாழ்ச்சி என்ற புண்ணியத்திற்காக நாம் வேண்டுவோம். போட்டி பொறாமையை நாம் தவிர்ப்போம். மன நிம்மதியோடு, அமைதியோடு, அன்புடன் வாழ்கின்ற அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.